வாவ், சூப்பரா வந்திருக்கு. நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இது ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் பன்னு மட்டும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்குங்க, மஸ்ட் ட்ரை. பட்டர் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். ஹாய், இன்னைக்கு நம்ம பன் பட்டர் ஜாம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போறோம். ஒரு நாளைக்கு 20 பன், மாசத்துக்கு 600 பன் வித்தீங்கன்னா 8000 ரூபாயில இருந்து 10000 ரூபாய் வரைக்கும் உங்களால earn பண்ண முடியும். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள டைரக்டா போயிடலாம். நான் சொல்ற ரெசிபி எல்லாமே மெஷர்மெண்ட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பண்ற மெத்தட அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, பக்காவா பன் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? மைதா 250 கிராம், எக் 1, மில்க் ரொம்ப வார்மா இருக்கணும் 180 ml, சுகர் 50 கிராம், ஈஸ்ட் 5 கிராம், பட்டர் 15 கிராம், மில்க் பவுடர் ஆப்ஷனல் தான். 1 டீஸ்பூன் ஆட் பண்ணீங்கன்னா பேக்கரி ஸ்டைல்ல நல்லா சூப்பர் சாஃப்ட்னஸா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்கு வந்துட்டு மில்க் எடுத்துக்கலாம். மில்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூடா இருந்ததுன்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. லூக் வார்ம்ல இருக்கணும், நல்லா வெது வெது வெதுன்னு இருந்தா போதும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்ட் வந்துட்டு ஆட் பண்ண போறோம் அண்ட் சுகர். இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடலாம். அதுக்குள்ள ட்ரை இன்கிரிடியன்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். 10 மினிட்ஸ் வந்து ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க எவ்வளவு நல்லா ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆயிருக்குதுன்னு. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் வந்துச்சுன்னா ஈஸ்ட் வந்துட்டு நல்லா ஆக்டிவேட் ஆயிருக்குதுன்னு அர்த்தம். இந்த பவுல் பாத்தீங்களா ரொம்ப அழகா இருக்குதுல்ல, நல்லா பெருசாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வந்து நான் டேக் பண்ணிருக்கேன், பை பண்ணிக்கோங்க. இப்போ மைதா, மில்க் பவுடர், இதுல ஒரு எக்ல 3/4 எக் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்டிலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட பாத்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிருக்கோம்ல, இதை வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கணும். கெட்டியா இருந்ததுன்னா வந்துட்டு பன்னு வந்துட்டு உங்களுக்கு ஃபியூ ஹார்ஸ்லேயே வந்துட்டு நல்லா உள்ளேயெல்லாம் கெட்டியாயிடும். இந்த மாதிரி சாஃப்டா இருக்கணும். இப்போ நல்லா வந்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா நீட் பண்ணிக்கலாம். கையிலெல்லாம் டோ ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா லைட்டாக வந்துட்டு மைதா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்கள் கையில். எங்களோட கிச்சனில் இந்த ஸ்லாப் இருக்குது. ஸ்லாப் உங்கள் வீட்லேயே இதே மாதிரி இருந்ததுன்னா அதுலேயே யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இதுக்குன்னே வந்து ஒரு ஷீட் இருக்குது, அந்த ஷீட் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்லாப் வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு டிப் என்னென்னா, எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொண்டு போகிறீங்களோ அதே அளவுக்கு பேக்கில் எடுத்துகிட்டு வாங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பட்டர் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா ஃபோல்ட் பண்ணி பின்னாடி வந்துட்டு கேப்பே இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிவிடுங்க. ஏரே போகக்கூடாது. இந்த மாதிரி நல்லா கேப்ஸ் இருந்ததுன்னா ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா இது 1 hour வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ப்ரூஃபிங் விடலாம்.
கொஞ்சம் கேப்ஸ் இருந்தாலும் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா பிஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, இது இப்போ வந்துட்டு டோர் ரெடி ஆச்சு. 1 hour வந்துட்டு நம்ம ப்ரூஃபிங் விடலாம். இது மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு 1 hour ப்ரூஃபிங் வந்துட்டு கொடுக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரூஃப் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? கரெக்டாக 12:30க்கு வச்சோம். கரெக்டாக 1:35 நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். சூப்பராக வந்துட்டு ப்ரூஃபிங் ஆயிருக்கு. பார்த்தாலே தெரியுது. டபுள் மடங்கு வந்துட்டு நல்லா ப்ரூஃபிங் ஆயிருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்துட்டு ஜஸ்ட் இப்படி ப்ரெஸ் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா ஏர் வந்துட்டு அப்போ தான் வெளியில் போகும். ஸோ இதனால ஒரு ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ இது நமக்கு என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் ப்ரூஃபிங் வைக்கணும். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த மாதிரி ஜஸ்ட்டு ஃபிங்கர்ஸை இந்த அளவு ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது பெரிய டோவாக இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன வேரியேஷன் காட்டுறதுக்காக 3 சின்ன சைஸ் 3 பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இந்த 6 பீசஸுமே வந்துட்டு நம்ம இன்னொரு ½ hour வந்துட்டு செகண்ட் ப்ரூஃபிங் விடலாம். செகண்ட் ப்ரூஃபிங் முடிச்சதுக்கப்புறம் எக் வாஷ் பண்ணிட்டு நம்ம பேக் பண்ணி எடுக்கிறதா. ஸோ இப்போ நம்ம செகண்ட் ப்ரூஃபிங் போயிடலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நல்லா பிஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணுங்க. அப்போதான் ஏர் எல்லாம் போகாமல் ரெஸ்டிங்கில் டோ வந்துட்டு உங்களுக்கு நல்லா வரும். இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து பிஞ்ச் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு மீதி பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஸ்பேஸ் விட்டு விட்டு கொடுங்க. நம்ம வந்து மாவு வந்துட்டு உருட்டினதுலேயே எந்த கேப்பும் இல்லை. இருந்தாலும் நம்ம வந்துட்டு லைட்டாக பிஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 6 பீசஸ்மே நம்ம வந்துட்டு ரெடி பண்ணிட்டோம். இது வந்துட்டு இன்னொரு ½ hour வரைக்கும் செகண்ட் ப்ரூஃபிங் இருக்கட்டும். செகண்ட் ப்ரூஃபிங் முடிச்சதுக்கப்புறம் எக் வாஷ் பண்ணிக்கலாம். ½ hour வந்துட்டு செகண்ட் ப்ரூஃபிங் விட்டாச்சு. இப்போ பாருங்க ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு. நல்லா ப்ரூஃப் ஆகி வந்திருக்குது. இதுக்கு மேலே வந்துட்டு நீங்கள் எக் வாஷ் இல்லைன்னா வந்துட்டு மில்க் வாஷ் வந்துட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு மில்க் வாஷ் தான் பண்ண போகிறேன். ஒன்ஸ் வந்துட்டு எல்லாத்துலேயுமே மில்க் வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஓடிஜி வந்துட்டு 10 minutes ப்ரீ ஹீட் ஆகிட்டு இருக்குது. ப்ரீ ஹீட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இதை வச்சிடலாம். எல்லாத்துலேயுமே மில்க் வாஷ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்துட்டு ப்ரஷ் வச்சு நல்லா மில்க் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்துட்டு கரெக்டாக 180 degree செல்சியஸில் 20 minutes வந்துட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஓவராக பேக்கிங் கொடுத்துட்டிங்கன்னா மேலே எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரஃப் ஆகிடும். பண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ள வந்துட்டு டைட் ஆகிடும். ஸோ சாஃப்ட்னஸ் போயிடும். கரெக்டாக 20 minutes வந்துட்டு நம்ம பேக் பண்ணி எடுத்தால் போதும். சைஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 25 minutes வச்சுட்டு ஆனால் 22 minutes அப்படிங்கிறப்ப நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். இதில் வந்துட்டு நம்ம பட்டர் வாஷ் பண்ணோம்னா இன்னும் சாஃப்டாக இருக்கும். நம்ம உடனே இதில் பட்டர் வாஷும் பண்ணிடலாம். மில்க் ஆட் பண்ணதுனால தான் கொஞ்சம் டார்க்காக வந்திருக்கு. இன்னொன்று வந்து டெம்பரேச்சர் வந்து ஹீட்டாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த மாதிரி டார்க்காக வரும். ஆனால் அது வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. தெரியுதா? நான் ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்பவே சூப்பர் சாஃப்டாக வந்திருக்கு. இல்லை இந்த ஸ்பாஞ்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேக் ஆயிருக்கு. இதில் நம்ம பன் பட்டர் ஜாம் அப்ளை பண்ணி சாப்பிட்லாம். பன் பட்டர் ஜாம் பண்ணுறதுக்கு இனிமேல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஃப்ளாட்டாக வந்துட்டு டோ இது பண்ணணும். நான் உங்களுக்கு இதுலேயே பன் பட்டர் ஜாம் எப்படி அப்ளை பண்ணுறான்னு சொல்கிறேன். இன்னொரு இதுவும் நம்ம எடுத்துட்டோம். இதை வந்துட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ஆஃப் இது கட் பண்ணிக்கோங்க. இது ஓப்பன் பண்ணுற அளவுக்கு இப்படி வரணும். இதுக்கு மேலே ஃபுல்லாக கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் வந்துட்டு பட்டர் வந்துட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சரில் மெல்ட் ஆகிருக்கணும். பட்டர் ஃபஸ்ட் அப்ளை பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. கமர்ஷியலாலும் வீட்டுக்குனாலும் செமையாக வந்துருக்குங்க. அரோமா பேக்கரி பன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அந்த டேஸ்ட் வந்துருச்சு. ஸோ வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.